ஆர்ஆர்பி டெக்னீஷியன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் டோட்டலாக 6238 வேகன்சிஸ் இருக்குது. இதில் சென்னை ஜோனில் மட்டுமே 1347 வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, இதில் 2 விதமான போஸ்ட் இருக்குது. ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1, அடுத்ததாக கிரேட் 3, இந்த மாதிரி 2 இருக்குது. ரெண்டுக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் ஒரு நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருந்தாலும் ரெண்டுக்குமே தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும். ஓகே, இந்த கிரேட் 1க்கு வந்து டிப்ளமா முடித்தவங்க, அதுக்கப்புறம் பிஎஸ்சி முடித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்கலாம் எலிஜிபிளாக இருப்பீங்க. அதே மாதிரி மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே கிரேட் 3ல் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து ஐடிஐ முடித்தவங்க எலிஜிபிளாக இருப்பீங்க. ஓகே, அதில் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் 12th மேத்ஸ் பிசிக்ஸ் சப்ஜெக்டாக எடுத்து படித்தவங்க வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட், அதாவது rrbapply.gov.in அப்படிங்கக்கூடிய அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் நான் கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ் வந்துடும். ஓகே, இப்போ நீங்கள் ஒன் டைம் அதாவது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல அப்படின்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்து கிரியேட் பண்ணணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு வீடியோ பார்த்துட்டு பண்ணுங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க லாகின் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல லாகின் வித் ஆதார், லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அக்கௌண்ட்டே கொடுங்க, ஏன்னா நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தான் வச்சிருக்கீங்க. ஸோ லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ன இமெயில் ஐடி கொடுக்கணும். அடுத்ததாக பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. அதாவது இந்த மொபைல் நம்பர் வந்து நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணப்போ கொடுத்துருந்தது. ஓகே, அந்த டீடைல்ஸ், அதோட அந்த மொபைல் நம்பர், அதோட பாஸ்வேர்ட், இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்ததா ஓடிபி ஆத்தன்டிகேஷன் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து சென்ட் ஓடிபி டு இமெயில் கொடுத்தீங்கன்னா மெயிலுக்கு வந்து ஓடிபி வரும், அதை எங்க என்டர் பண்ணுங்க. இல்லைனா சென்ட் ஓடிபி டு ஃபோன் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ்ல ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணுங்க. ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்துட்டு ஓடிபி எங்க என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. ஸோ அடுத்த பேஜ்ல ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ 2 போஸ்ட்டுமே தனித்தனியாக தான் இதில் இருக்கும். கிரேட் 1 தனியாக இருக்கும், கிரேட் 3 தனியாக இருக்கும். நீங்கள் ரெண்டுக்குமே எலிஜிபிளாக இருந்தால் ரெண்டுக்கும் அப்ளை பண்ண போறீங்கன்னா தனித்தனியாக தான் பண்ணணும். தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும், தனித்தனியாக எக்ஸாம் இருக்கும், தனித்தனியாக ரிசல்ட் வரும். ஓகே, ஸோ இப்போ நிறைய பேர் வந்து கிரேட் 3க்கு தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து கிரேட் 3க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். சேம் ப்ரொசீஜர் தான். இந்த இடத்துல நீங்கள் கிரேட் 3க்கு பதிலாக கிரேட் 1 செலக்ட் பண்ணி அப்ளை பண்ண போறீங்க. ஓகே, ரெண்டுக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், வந்து கிரேட் 3க்கு அப்ளை பண்ண போகிறேன். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28 ஜூலை, அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஆர்ஆர்பியில் அப்ளை பண்ண போகிறோன்னு அதை வந்து சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்காரர் அப்படிங்கிறனால சென்னை ஆர்ஆர்பியில் தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, எங்கே வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த டெக்னீஷியன் ரெக்ரூட்மெண்ட்ல சென்னையில் தான் அதிகமாக வேகன்சி இருக்குது, அதனால் நீங்கள் சென்னையே கொடுங்க. ஓகே, அடுத்தது இந்த 2 பாக்ஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ அடுத்த பேஜில் ஃபர்ஸ்ட் ஒரு சில டீடைல்ஸ் வந்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணப்போ கொடுத்துருந்தது அப்படியே இதில் வந்து எடுத்துக்கும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. உங்களோட பேர், பேரண்ட்ஸ் நேம், அடுத்ததா ஜெண்டர், மொபைல் நம்பர், அடுத்ததா இமெயில் ஐடி எல்லாமே அதுவாக எடுத்துக்கும். ஓகே, ஸோ அடுத்து உங்களோட மேரிட் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கணும். மேரிடா அன்மேரிடா அப்படிங்கிறத நீங்கள் செலெக்ஷன் பண்ணணும். ரிலீஜியன் என்ன அப்படிங்கிற சூஸ் பண்ணுங்க. எந்த லாங்குவேஜில் நீங்கள் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நடுவில் இங்கிலீஷில் ஒரு கொஸ்டின் பார்த்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான், நீங்கள் இங்கிலீஷில் தான் எல்லாமே படிச்சிருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் சூஸ் பண்ணுற லாங்குவேஜில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். அடுத்ததா உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய பெர்மனன்ட் விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 2 இது கொடுக்கணும். அது வந்து கழுத்துக்கு மேலே, கையில், காலில் இருக்கக்கூடிய மச்சம், தழும்பு, வெட்டுக்காயம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை கொடுங்க. ஓகே, அதை வந்து இந்த இடத்துல சென்டென்ஸாக டைப் பண்ணுங்க. ஓகே, ஒருவேளை 1 தான் இருக்குது அப்படின்னா இன்னொன்றுக்கு வந்து நோ ஐடென்டிஃபிகேஷன் மார்க்னு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் தேடி பார்த்துட்டு அதை வந்து கொடுங்க. ஓகே, அடுத்ததாக கம்யூனிட்டி, நீங்கள் வந்து ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, யூஆரா அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். அடுத்து உங்களோட அட்ரஸ், உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் என்னவோ அதை வந்து கொடுங்க. ஸ்டேட் என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்களுடைய வீட்டு நம்பர், தெரு பேர், அடுத்ததாக ஊர் பேர். ஸோ அந்த மாதிரி மற்ற டீட்டெயில் எல்லாமே கொடுங்க. பின்கோடு எல்லாமே கொடுத்துருங்க. இப்போ இதில் கொடுத்துருந்த ப்ரெசன்ட் அட்ரஸும் உங்களோட பர்மனன்ட் அட்ரஸும் சேம் தான் அப்படின்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணாலே இங்கே நீங்கள் என்ன டைப் பண்ணீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆயிரும். இல்லை இப்போ இருக்க அட்ரஸ் வேற, பர்மனன்ட் அட்ரஸ் வேற வேற அப்படின்னா இதுல நீங்கள் வேற வேறைய வந்து தனித்தனியாக டைப் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க கம்யூனிட்டி சூஸ் பண்றப்போ இப்போ நீங்க யூஆர் கொடுத்தீங்க அப்படின்னா வேற எதுவுமே வரல. ஆனா யூஆருக்கு பதிலாக நீங்க இப்போ எஸ்சி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வரும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கேஸ்ட் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். அதாவது உங்களுடைய ஜாதி பேர் வந்து இதுல வந்து கேட்டிருக்காங்க. ஓகே,
அடுத்ததாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், உங்களோட அந்த இப்போ எஸ்சி சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண அத்தாரிட்டி என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட ரேங்க்ல இருக்கிறவர் தான் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாரு. தாசில்தார்னா தாசில்தார்னா அவருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ரேங்கை கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே, ரெவன்யூ ஆஃபீஸர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் தாசில்தார் அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம். இப்போ தாசில்தார் இல்லை அப்படின்னா தாசில்தாருங்கிற ரேங்க் வந்து இந்த இடத்துல கொடுக்கலன்னா நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் தாசில்தார் கொடுத்தாலும் அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எந்த டேட்ல இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டேட் வந்து கொடுக்கணும், உங்களோட சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய டேட். ஸோ இது வந்து எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீ டிராவல் பாஸ் வேணுமா இல்லையா அப்படின்ட்டு அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரூஃபாக கொடுத்து எக்ஸாம் சென்டர் எங்கே போட்டிருந்தாலும் நீங்கள் ட்ரெயினில் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்காக தான் இந்த ஃபெசிலிட்டி. இது வந்து எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் எஸ் கொடுத்துட்டு உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் என்னவோ அதை கொடுத்துட்டு உங்களுடைய அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணணும். இது வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஓபிசி அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஓபிசி கொடுத்தோம்னா ஓபிசியில் நீங்கள் நான் கிரிமிலேயராக தான் இருக்கணும். உங்களோட சர்டிஃபிகேட்டில் டஸ் நாட் பிலாங்ஸ் டு கிரிமிலேயர்னு மென்ஷன் பண்ணியிருக்கும். அப்படி பண்ணியிருந்தா தான் நீங்கள் நான் கிரிமிலேயர்னு அர்த்தம். ஓகே, அப்படி இருக்கவங்க தான் ஓபிசிலேயே அப்ளை பண்ண முடியும். இல்லை வெறுமனே கிரிமிலேயர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஆர்ல அப்ளை பண்ணிடுங்க, நீங்கள் ஓபிசிக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகே, இப்போ நான் ஓபிசி கொடுக்குறேன், அதில் நான் கிரிமிலேயர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். இதுலேயுமே வந்து கேஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து அந்த இஷ்யூவிங் அத்தாரிட்டி சர்டிஃபிகேட் வந்து எந்த ரேங்க்ல இருக்கிற வந்து இஷ்யூ பண்ணாரு அதை வந்து கொடுக்கணும். ஓகே, தாசில்தார் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். எந்த ஸ்டேட்ல இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டேட் கேட்டிருக்காங்க, இஷ்யூ பண்ண டேட். அது ரீசெண்டாக வாங்கின சர்டிஃபிகேட்டா இருக்கணும். வேலிடா இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து நீங்க இதுல கொடுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். பட் சர்டிஃபிகேட் அப்லோட்லாம் பண்ண வேண்டாம், நம்பர் கொடுத்தாலே போதுமானது. ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்க சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததான் நீங்க எக்ஸர்வீஸ் மேனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுத்துட்டு அதை பற்றின டீட்டெயில் கொடுக்கணும், இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி டிசபிலிட்டி எதுவும் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு என்ன கேட்டகரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. அதில் சப் கேட்டகரி என்ன அப்படிங்கிறத வந்து கொடுங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் டிசபிலிட்டி, அடுத்ததான் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் என்ன. ஸோ இந்த நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல, உங்களோட சர்டிஃபிகேட் நம்பராக கூட இருக்கலாம். அந்த சர்டிஃபிகேட்டில் இந்த மாதிரி யூடி ஐடி அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஐடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது நீங்கள் வந்து என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. அடுத்ததா அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட்டு உங்களுக்கு ஸ்கிரைப் தேவையா, அதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் தேவையா, உங்களால் எழுத முடியாது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னொரு பர்சன் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல எஸ் கொடுங்க. ஓகே, எஸ் கொடுத்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் அக்ரி அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஓகே, இல்லை நான் பீரியட் கேண்டிடேட் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல நோ கொடுத்துருங்க. அடுத்ததா எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த ஃபீஸில் கன்செஷன் கொடுப்பாங்களே தவிர மற்றபடி தனியாக இவங்களுக்கு வேக்கன்சி ரிசர்வேஷன்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இதுக்கும் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். உங்களோட ஃபேமிலி இன்கம் இதை விட கம்மி அப்படிங்கிற மாதிரி அது வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இது நிறைய பேர் இருக்க மாட்டீங்க. அப்படி இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த இடத்துல எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. இபிசி அப்படிங்கிறது நோ கொடுத்துருங்க. நீங்கள் ஆல்ரெடி ரயில்வேல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோ கொடுக்கணும். அடுத்ததா நேம் ஆஃப் த கரண்ட் டிபார்ட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எதுவும் இதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லையோ ஸ்டேட் கவர்மெண்ட்லையோ இல்லைனா இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்லையோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும், இல்லைனா நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதே மாதிரி ரயில்வே அப்ரண்டிஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் எஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ன ட்ரேடு, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் ட்ரைனிங் பண்ணீங்க, ரிசல்ட் வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி இல்லைனா ஃபீமேல் இல்லைனா பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 250 ரூபா அப்ளை பண்ணுறதுக்கு பே பண்ணுவீங்க. அந்த 250 ரூபாயுமே உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஓபிசி இல்லைனா இடபிள்யூஎஸ் யூஆரில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 500 ரூபா பே பண்ணுவீங்க. அந்த 500 ரூபாயில 400 ரூபா ரீஃபண்ட் ஆகும். அந்த ரீஃபண்ட் ஆகிற அமௌண்ட் வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு வரணுமோ அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து இதில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அக்கௌண்ட் நம்பர், மறுபடியும் அக்கௌண்ட் நம்பர் வந்து ரிப்பீட் பண்ணணும், ஐஎஃப்எஸ்சி கோடு, அடுத்ததான் இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு இந்த ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தாலே இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே உங்களோட அக்கௌண்ட்டை கொடுங்க. அவன் பாட்டுக்கு அவனோட அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு அவன் ரீஃபண்ட் வாங்கிடக்கூடாது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ இதில் சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ அடுத்ததாக உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்னோ அதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னால் ஒரு சில எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணனால
10th டீடைல்ஸ் வந்து எடுத்துக்கிச்சு. ஓகே, உங்களுக்கு இது எடுத்துக்கலாம், நீங்க வந்து இதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். குவாலிஃபிகேஷன் வந்து மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதோட ரோல் நம்பர், சர்டிஃபிகேட் நம்பர், இதுக்கு ட்ரேட்லாம் கிடையாது. எந்த ஸ்டேட்ல படிச்சீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சீங்க, என்ன போர்டு, ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி போர்டு, எந்த டேட்ல வந்து 10th பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு டீடைல் கொடுக்கணும். இப்போ இதுல வந்து எனக்கு இப்போ சர்டிஃபிகேட் சீரியல் நம்பருங்கிறது எனேபிள் ஆகலை, அதை நான் வந்து இன்னும் கொடுக்காத மாதிரி காட்டுது. அதை கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு அதை மட்டும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் 10th கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்ததா வந்து இப்போ நான் ஐடிஐ முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஐடிஐ அப்படிங்க சூஸ் பண்ணணும். அதில் என்ன ட்ரேடு, என்ன ஸ்டேட்டில் படித்தேன், என்ன டிஸ்ட்ரிக்டில் படித்தேன், எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தேன், எந்த டேட்டில் பாஸ் பண்ணேன், சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணது இது என்சிவிடியா இல்லைனா எஸ்சிவிடியா அப்படிங்க சூஸ் பண்ணணும். சர்டிஃபிகேட் டைப் என்ன, நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டா இல்லைனா ஸ்டேட் ட்ரேட் சர்டிஃபிகேட்டா அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, இதை கொடுத்துட்டு ஆட் கொடுக்கணும். ஆட் கொடுத்துட்டு அதே மாதிரி அடுத்தடுத்த குவாலிஃபிகேஷன் அடுத்து வந்து நான் இப்போ 12th முடிச்சோம்னா 12th கொடுக்கலாம். ஓகே, என்ஐசி இருக்குதுன்னு அதை கொடுக்கலாம். அந்த மாதிரி எத்தனை இதில் இருக்கிறதுல என்னென்னலாம் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குதோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு அந்த டேட்டாவை ஃபில் பண்ணிட்டு ஆட் கொடுத்துக்கிட்டே வாங்க. ஓகே, ஸோ கடைசியில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. தான் உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற ஆப்ஷன்லாம் அவங்க கொடுக்கல. லைவ் ஃபோட்டோ, அதாவது கேமராவில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் கேமரா இருக்குன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து கேப்சர் லைவ் இமேஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஃபோட்டோ கேப்சர் பண்ணிடலாம். இல்லை நான் மொபைலில் ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா கேப்சர் லைவ் இமேஜ் ஃப்ரம் மொபைல்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு QR கோடு வரும். இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். ஓகே, தனியாக ஆப் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அந்த வெப்சைட்டில் இப்போ நம்ம பண்ண மாதிரி மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணி இந்த ஸ்டெப் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன், ரெண்டும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ இப்போ ஃபோட்டோ, இந்த லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நீங்கள் உங்களோட ட்ரெஸ் வந்து உங்களுடைய இப்போ ஷர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஷர்ட் வந்து டார்க் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் பேக்ரவுண்டாக வச்சுக்கோங்க. ஓகே, பிளைனாக இருக்கணும், ஒயிட் பேக்ரவுண்டாக வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல லைட்டிங் இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணுங்க. அதில் வந்து தொப்பி போட்டிருக்கிறது, கண்ணாடி போட்டிருக்கிறது, அந்த மாதிரி ஃபோட்டோலாம் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு சில சாம்பிளும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஓகே, தலை பாதி கட்டாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது ஒரு சைடாக போயிடுச்சு, இதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கூலர்ஸ் போட்டிருக்கிறதும் அப்லோட் பண்ணக்கூடாது. உங்கள் கண்ணை வந்து முடி மறைக்கிற மாதிரிலாம் ஏதாச்சும் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பேக்ரவுண்ட் பிளைனாக இல்லாமல் இருக்கிறது, அடுத்தது ரொம்ப பிளர்ராக இருக்குது, இந்த மாதிரி பிளர்ராக இருக்கிறது, அடுத்ததாக நான் வந்து கண்ணாடி கண்ணில் போடல தலையில தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது. லைட்டிங் சரியாக இல்லாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, தலையில் கேப் போட்டிருக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, சென்டராக உங்களோட ஃபேஸ் வந்து இருக்கணும், உங்களோட கண்ணு காது எல்லாமே வந்து தெளிவாக தெரியணும். ஓகே, அந்த மாதிரி ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாடலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் லைவ் இமேஜ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இதில் அந்த ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதில் உங்களோட ஃபேஸ் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா லைட்டிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்ணிட்டு கேப்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஃபோட்டோவில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலும் அதுவே வந்து சொல்லிடும். ஓகே, அதில் வந்து பேக்ரவுண்ட் சரியில்லை இல்லைனா லைட்டிங் சரியில்லை அப்படின்னா அதுவே வந்து காட்டிடும். ஸோ பிளெயின் பேக்ரவுண்டில் அதை என்ன கரெக்ஷன்லாம் சொல்லுதோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ வந்து கேப்சர் ஆகும். இதில் வந்து பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவும் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோ சரியில்லை திரும்பவும் பண்ணணும்னா கூட திரும்பவும் கேப்சர் லைவ் இமேஜ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். அடுத்ததா சிக்னேச்சர் வந்து எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுவுமே வந்து ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் இங்கிட்டு சைன் போட சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் இங்கிட்டு சைன் போட்டு அதை வந்து நீங்கள் 50 mm × 20 mm அப்படிங்கக்கூடிய சைஸில் வந்து அப்லோட் பண்ணணும். அது ஜேபிஜி இல்லைனா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். 30 KB - 49 KB இருக்கிற மாதிரி சிக்னேச்சர் வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அந்த ஃபைலை சூஸ் பண்ணி ப்ரௌஸ் கொடுத்துட்டு ஃபைலை சூஸ் பண்ணி அதை அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க கொடுத்திருந்த டீடைல்ஸை வச்சு உங்களோட ஏஜ், அடுத்ததா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் வச்சு நீங்க சூஸ் பண்ண ஆர்ஆர்பியில் நீங்க எந்தெந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளோ அதெல்லாம் இங்க வந்திருக்கும். ஓகே, நான் வந்து இதுல 12th கொடுத்துருந்தேன். 12th வந்து மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருந்தேன். ஐடிஐல ஒரு ட்ரேட் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ அப்படிங்கனால எனக்கு வந்து 2 போஸ்ட் வந்திருக்கு. ஒரு சிலருக்கு 1 மட்டும் கூட வரலாம், ஒரு சிலருக்கு 1 2க்கு மேலே கூட வரலாம்.
ஓகே. ஸோ இப்போ 2 வந்திருக்குது அப்படின்னா அந்த 2ல நீங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, எதுக்கு 2வது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதையும் கொடுக்கணும். இப்போ நான் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, அந்த ப்ளஸ்ங்கிறத கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்துடும். ஸோ அது வந்து நான் ஃபர்ஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்து இதுக்கு செகண்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த போஸ்ட்ல தான் என்ன கன்சிடர் பண்ணுவாங்க. இதோட கட் ஆஃப் நான் கிளியர் பண்ணல அப்படின்னா தான் என்ன இந்த போஸ்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் கீழே வந்துட்டு இந்த பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்ததான் இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுங்க. அடுத்ததான் உங்களோட ஊரோட பேர் என்னவோ அதை வந்து கொடுங்க. கொடுத்துட்டு ப்ரிவியூ அப்ளிகேஷன், அதாவது சேவ் கொடுத்துட்டு ப்ரிவியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாம் கரெக்டாக இருக்குதா, தெளிவாக தான் கரெக்டாக தான் நீங்கள் கொடுத்த டீட்டெயில் எல்லாம் இதில் ஃபீட் ஆயிருக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லை அதில் எதுவும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா எடிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணிட்டு கூட மறுபடியும் இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு சப்மிட் பண்ணலாம். ஓகே, இல்லை எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. அடுத்ததா உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறது இங்கே காட்டியிருக்கும். இதில் பே வித் எஸ்பிஐ இபே அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே.